அப்படின்ற காம்பவுண்ட் வேர்டுல என்ன ஆக்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீடு போஸ்ட் அப்படின்ற காம்பவுண்ட் வேர்டுல என்ன காம்பவுண்ட் என்ன இது ஆட் ஆயிருக்கு? ஓகே, கிளாஸ் எடுத்தால் இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே, ஷூர் ஷூர், கண்டிப்பா. ஸோ ஸ்பீட் அப்படின்றது என்னன்னா வேகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எப்பயுமே ஒரு வேர்ப் உடைய தன்மையை உயர்த்தி கூறுவதுதான் அட்வர்ப் உடைய வேலை. அட்ஜெக்டிவ் உடைய வேலை என்னது? நவுன் உடைய தன்மையை சொல்றது. நவுன் உடைய தன்மையை சொல்றதுதான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அட்ஜெக்டிவா ஸ்பீடுன்றது வேகத்துக்கு கீழே வருது. ஓகேவா? சோ அப்ப அது அட்ஜெக்டிவ் கீழே வருதா? கிடையாது. வெர்பா போஸ்ட்ன்றது வெர்பா. போஸ்ட்ன்றது என்னது? தபால். தபால் தான் போஸ்ட். சோ அப்ப அது வெர்பும் கிடையாது. அட்ஜெக்டிவ் பிளஸ் வெர்ப்னு கொடுத்திருக்காங்க, கிடையாது. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது அட்வர்ப். ஸ்பீடுன்றது என்னது? அட்வர்ப். அடுத்து அட்வர்ப் பிளஸ் வெர்ப்னு கொடுத்திருக்காங்க, அதுவும் கிடையாது. ஏன்னா இது என்னன்னா நவுன், இது அட்வர்ப். சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அட்வர்ப் பிளஸ் நவுன். அட்வர்ப் அப்படின்றதுடைய வேலை என்னன்னா வேர்பின் தன்மையை உயர்த்தி கூறுவதுதான் அட்வர்ப் உடைய வேலை. வேர்பின் தன்மையை உயர்த்தி கூறுவது. சோ இப்ப நான் நடக்கிறேன் அப்படின்னா வாக்கிங் அப்படின்னா ஸ்பீட் வாக்கிங் அல்லது ஃபாஸ்ட் வாக்கிங், ஸ்லோ வாக்கிங். சோ அந்த வேர்ப், அந்த வாக்குன்றது வேர்ப்னு நம்மளுக்கு தெரியும். அது எப்படிப்பட்டது? ஸ்பீடா, ஸ்லோவா, ஃபாஸ்டா? சோ இந்த மாதிரி அதனுடைய தன்மையை சொல்றதுதான் அட்வர்ப் உடைய வேலை. வேர்பின் தன்மையை உயர்த்தி கூறுவதுதான் அட்வர்ப் உடைய வேலை. ஓகேவா? சோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, அட்வர்ப் பிளஸ் நவுன் இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் அடுத்தது ஐடென்டிஃபை த கரெக்ட் சென்டென்ஸ். இதுல 4 சென்டென்ஸ் கொடுத்து அதுல கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரவி has polished his shoes yesterday. Spectators have thrown the rubbish all over the field. The police have catched the thief. Lena has taken her father to the clinic. Which one is right? சரோ அப்படின்றவங்க ஆப்ஷன் டி மட்டும் தான் ரைட்டா இருக்கு. மத்த எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இங்கன்னா ரவி has polished அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரவி has polished his shoes yesterday அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. And அடுத்து spectator have thrown the rubbish all over the field. சோ இந்த இடத்துல the ரெண்டு தடவை மென்ஷன் பண்ணிருக்காங்க. The police have catch ன்னு சொல்லிருக்காங்க. இது catch கிடையாது, இங்க என்ன வரணும்? caught அப்படின்னு வரணும். ஓகேவா? சோ இதுவும் தப்பா கொடுத்திருக்காங்க. சோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி அப்படின்றதா சரியானது. லீனா has taken her father to the clinic. இதுதான் சரியானது. லீனா தனது தந்தையை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றாள். Find the prefix for examine. Examine அப்படின்றதோடைய prefix என்னன்னு கேட்டிருக்காங்க. inexamine, unexamine, re-examine. ஓகே, சோ இது ஆல்ரெடி ரிப்பீட் क्वेश्चन எடுத்துதான். ஏன் ரிப்பீட்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் வந்து மெமரைஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? re-examine. ஓகே, ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா re-examine. அண்ட் அடுத்தது லாஸ்ட் 29வது क्वेश्चन, ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இதுல எதுன்னு கேட்டிருக்காங்க. on seeing my friend I greeted him. I saw my friend and I greeted him. When I saw my friend I greeted him. I saw my friend and so I greeted him. சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வேர்ட் அப்படின்னா அது எப்பயுமே மேக்ஸிமம் என்னன்னா ஒன்னு phrasal ஸ்டார்ட் ஆகும். லைக் in spite of, because of, in spite of, because of. சோ இந்த மாதிரி வந்து phrasal verbல ஸ்டார்ட் ஆகும். அல்லது அப்படி இல்ல அப்படின்னா WH ல ஸ்டார்ட் ஆகும். WH னா question type, like what, where, whom, who. சோ இந்த மாதிரி how, how many. சோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனாலும் அது எதுக்கு கீழ வரும் அப்படி பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கீழ வரும். சோ ஃபர்ஸ்ட் A கொடுத்திருக்காங்க. on seeing my friend I greeted him. சோ on seeing அப்படின்றது தப்பு. I saw my friend andன்றது என்னல வரும்? காம்பவுண்ட் வேர்ட்ல வரும். சோ அண்டும் கிடையாது, ஆப்ஷன் பியும் கிடையாது. இவங்க கேட்டிருக்கிறது காம்ப்ளெக்ஸ். I saw my friend and so கொடுத்திருக்காங்க. சோ and soன்றதும் காம்பவுண்ட் வேர்டுக்கு தான் எடுத்துக்காட்டு, காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு தான் எடுத்துக்காட்டு. சோ இத பாருங்க, WH வர மாதிரி எது இருக்கு? C இருக்கு.
when I saw my friend I greeted him. நான் என்னுடைய நண்பனை பார்த்த பொழுது அவனை அழைத்தேன் அப்படின்றதுதான் சரியானது. ஓகே. அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா பெட்ரோல் அப்படின்றதோடைய பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பெட்ரோல்னு சொல்றோம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஃபியூவல் அல்லது கேசோலின், எனர்ஜி, பெட்ரோல். கேசோலின். வெரி குட். சோ பெட்ரோல் அப்படின்றதோடைய கரெக்டான அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசோலின். பெட்ரோல், ஃபியூயல் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னும் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்றது யூஎஸ் யூகேல யூஸ் பண்றது. ஓகேவா? சோ யூஎஸ்ல யூஸ் பண்றது என்னன்னா கேசோலின். ஓகேவா? So gasoline is the right answer. Thank you so much.